ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம். பயங்கரமாக விருந்து சமைச்சிட்டு இருக்காங்க சாரதா. அதை பார்த்த உடனேயே காவேரி வந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. கங்காவும் யமுனாவும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க, பாத்தியாக்கா இப்போல்லாம் அம்மா இப்படி தான் இருக்காங்க, எல்லாருக்குமே பார்த்து பார்த்து சமைக்கிறாங்க, இவங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியல, திடீர்னு ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குறாங்க இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காகடி அவங்கக்கிட்ட கோவப்படுறேன், நீ கோவப்படாத, அவங்க எப்போவுமே நம்மளுக்கு நல்லது தானே செய்வாங்க, அம்மா ஏதோ ஒரு சந்தோஷத்துக்காக தான் இது எல்லாமே பண்ணுறாங்க, அவங்கள ஃப்ரீயாக விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாட்டி அதுக்கப்புறம் அவங்களோட சித்தி சொல்கிறாங்க, இது எல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இத்தனை வருஷம் ஆனாலும் இவங்க நம்ம மேலே அன்பாக தான் இருக்காங்க, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், அது நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாமல் இருந்திருந்தால் எல்லாரும் ஒரே குடும்பமாக எவ்வளோ நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் பண்ணி கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு வழி நடந்தால் போதும், அதே மாதிரி காவேரிக்கு எல்லா ஞாபகமும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட சித்தியும் விஜயோட சித்தியும் விஜயும் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, எனக்கு அதை பற்றியெல்லாம் எந்த யோசனையுமே இல்லை, எனக்கு இப்போ காவேரி நல்லபடியாக குணமானால் போதும், அவ்வளோ நானும் என் குழந்தை 3 பேரும் சந்தோஷமாக வாழணும், அதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்ட உடனேயே ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க. அவங்களோட தாத்தா என்னை மன்னிச்சிடுறான், நான் இவ்வளோ நாள் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்களோட தாத்தா ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. மறுபடியும் எபிசோடில் என்ன மாதிரி ட்விஸ்ட் நடக்க போகுது நம்ம பார்க்கலாம்.